இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாரிசு சான்று பெறுவது சம்பந்தமாக தற்போது அதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியின வழிகாட்டு நெறிமுறைகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாணை சுருக்கம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வருவாய் நிர்வாகம் வாரிசு சான்றிதழ் வழங்குவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் வெளியிடப்படுகிறது சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை வருவாய் நிர்வாக அலுவலகம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கீழே இந்த அரசாணை எப்போதெல்லாம் திருத்தம் செய்யப்படும் சொல்லிட்டு அது சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட அரசாணையில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆணைகளுக்கு பதிலாக வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதற்கு அடுத்து தான் நீதி பேரணை மனுவின் கொடுத்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புன்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கூடுதல் தலைமை செயலாளர் அல்லது வருவாய் நிர்வாக ஆணையரின் மேற்படி திருத்த கருவினை அரசு கவனமாக ஆய்வு செய்து அதனை ஏற்று மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வெளியிடப்பட்ட வாரிசு சான்று வழங்குவதற்கான நெறிமுறைகள் மற்றும் நடைமுறைகளுள் பகுதி 1க்கான திருத்தங்கள் பின்வருமாறு வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, ஒரு நபர் இருந்துட்டால் அவருக்கு யாரெல்லாம் வாரிசு சான்று பெறுவதற்கு உரிமையானவர்கள்னு சொல்லிட்டு அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த 5வது பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதிலே திருத்தம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிப்பவரின் மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றின் பொருட்படுத்தாமல் இறந்தோருடனான விண்ணப்பதாரரின் உறவுமுறை மற்றும் வாழ்க்கை நிலையை குறிப்பிட்டு வாரிசு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். திருமணமான நபர் இறக்கும் நேர்வில் அதற்கு யாரெல்லாம் வாரிசு சான்று விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவரின் துணைவர்கள் ஒன்றிற்கு மேற்பட்டு இருப்பின் தொடர்புடைய இனமுறை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பின் அவர்கள் பெயரை குறிப்பிட வேண்டும். இறந்தவருடைய குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வமாக தடுத்த குழந்தைகள் இறந்தவருடைய பெற்றோர்லாம் வாரிசு சான்று விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியின் மறைவுக்கு பிறகு அல்லது அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மனவிலக்கு பெற்ற பின்பே தொடர்புடைய இனமுறை சட்டத்தின் அனுமதியுள்ள மறுமணம் செய்து கொண்ட நபர் இருக்கும் நேர்வில் ஏற்கனவே இறந்தவரின் அல்லது சட்டப்படி மனவிலக்கு பெற்ற மனைவியின் குழந்தைகள், இறந்தவரின் தற்போதைய வாழ்க்கை துணைவர்கள், இறந்தவரின் குழந்தைகள் அல்லது சட்டபூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், இறந்தவரின் பெற்றோர் இவங்களாம் வாரிசு சான்று விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. திருமணமாகாத நபர் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இறந்தவரின் பெற்றோர், இறந்தவரின் உடன் பிறந்தோர், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வாரிசு சான்று கோரி விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி இருவருமே இருக்கும் பட்சத்தில் இறந்தவருடைய குழந்தைகள் அல்லது சட்டபூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், இறந்தவரின் பெற்றோர் வாரிசு சான்றுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளின்றி கணவன் மனைவி இருவருமே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இறந்தவருடைய பெற்றோர் வாரிசு சான்றுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவருடைய உடன் பிறந்தோர், சகோதரர்கள் சகோதரிகள் வாரிசு சான்று கோரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாரிசு சான்றிதழில் பின்வரும் அம்சங்கள் குறிப்பிட வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இறந்த நபருக்கும் அவருடைய தொடர்புடையவருக்குமான உறவுமுறைகளை மட்டுமே தெரிவிக்கும் சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பதாரர்களால் அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் அலுவலகத்தால் நடத்தப்பட்ட தனிப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் சான்றிதழ் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கும் இறந்த நபர்களுக்கும் உள்ள உரிமைகள் குறித்து சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் ஒரு கருத்தாகும். இந்த சான்றிதழ் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட வாரிசு உரிமை சான்றிதழுக்கு இணையாக கருத இயலாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வட்டாட்சியரால் வழங்கப்படுகிற இச்சான்றிதழ் யாதொருவரின் சட்டப்பூர்வ உரிமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றும் அவருடைய இனமுறை சட்டத்தின் சட்டப்பூர்வ வாரிசு உரிமைக்கான தகுதி நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றும் தவறான தகவல் அளித்து நீங்கள் வாரிசு சான்று பெற்றிருந்தீங்கன்னா அதை நீக்குவதற்கும் திரும்ப பெறுவதற்கும் அலுவலர்களுக்கு உரிமை உண்டு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வாரிசு சான்றிதழில் பின்வருமாறு பகுதியும் சேர்க்கப்பட வேண்டும்ட்டு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வாரிசு சான்று பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இ-சேவை மையத்திற்கு போய்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா 60 ரூபாய்க்கு பே பண்ணி அப்ளை பண்ணலாம். இ-சேவை மையத்தில் 100 ரூபாய் கேட்பாங்க. இதுதான் வாரிசு சான்று அப்ளை பண்ணுறதுக்கு மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.